சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். பொதுவா நாய்கள் அப்படின்னாவே பட்டாசு வெடிக்கிற மாரி சின்னதா ஒரு சவுண்டு வந்தாலே தெறிச்சு ஓடிருவாங்க பயத்துல. ஒரு சில நாய்கள் மட்டும் பயப்பட மாட்டாங்க. அப்படி இருக்கிற நாய்கள் கூட பட்டாசு வெடிக்கும்போது பக்கத்துல போய் வேடிக்கை பார்க்கறது இந்த மாரியெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஆனா, நம்மளோட ரோசி இப்ப நீங்க வீடியோல பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் கூட சேர்ந்துக்கிட்டு தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறத எப்படி என்ஜாய் பண்ணுதுன்னு பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையா இருந்தது. ஆனா, இந்த ஆசை வந்து எங்களுக்கு ரொம்ப வருஷம் குடுத்து வைக்கல அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா, இந்த தீபாவளி தான் ரோசி கூட செலிப்ரேட் பண்ண கடைசி தீபாவளின்னு சொல்லணும். ஏன்னா, இந்த தீபாவளி முடிஞ்ச ஒரு 4 மாசத்திலேயே பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்கு திருட வந்த ஒரு மனித மிருகம், அவன் பார்த்தீங்கன்னா, ரோசிக்கு கறியில விஷத்த தடவி குடுத்துட்டான். ரோசியும் அத சாப்பிட்டு இறந்துட்டா. அந்த அளவுக்கு நான் சோசியலா வளர்த்தது பார்த்தீங்க அப்படின்னா, அவளோட உயிருக்கே ஆபத்தா வர மாரி அமைஞ்சிருச்சு. இந்த வருத்தம் அப்படிங்கிறது எங்க குடும்பத்தில அனைவருக்குமே ஒரு நீங்காத வடுவாவே அமைஞ்சிருச்சு. ஏன்னா, இவள பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவ ரொம்ப ரொம்ப சோசியலான ஒரு பொண்ணு. இப்ப வீடியோல பார்க்கும்போது கூட உங்களுக்கு தெரியும். குழந்தைகள் கூட சேர்ந்துக்கிட்டு தீபாவளி செலிப்ரேட் பண்ண ஏதாவது ஒரு நாய உங்களால பார்க்க முடியுமா? ஆனா, நம்ம ரோசி பண்ணுனாங்க. அத தாங்க வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு சோசியலா வளர்த்தங்க. ஆனா, இது ரொம்ப நாளைக்கு நிலைக்கல அப்படின்னு நினைக்கும்போது, உண்மையிலேயே மனசு ஏத்துக்கவே முடியல. அவ்ளோ கஷ்டமா இருக்கு. இந்த கஷ்டத்துலருந்து இப்போ வரைக்கும் எங்களால மீண்டு வர முடியல. ஒவ்வொரு நாளும் நெறையா டைம் பார்த்தீங்கன்னா, ரோசி பத்தி நாங்க பேசாத நாள் இல்ல, நினைக்காத நேரங்கள் இல்ல. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, ரோசிய எங்க வீட்டு தோட்டத்திலேயே தான் நாங்க புதைச்சிருக்கோம். அந்த புதைச்ச இடத்துல ஒரு குண்டுமல்லி செடி கூட வச்சு அவளோட ஞாபகமா நாங்க அதுக்கு நல்லா தண்ணி ஊத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா, நம்ம ரோசி பார்த்தீங்கன்னா, அந்த செடி ரூபத்தில உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இவ மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும், பாசமும் இருந்தது. அந்த எதிர்பார்ப்ப பார்த்தீங்கன்னா, அவ பூர்த்தி பண்ணாமலே போயிட்டா. சொல்லப்போனா, நாங்க தான் அவள சரியா கவனிக்காம விட்டுட்டோம்னு நெனைக்கிறோம். ஏன்னா, எந்த அளவுக்கு அவள சோசியலா வளர்க்கணும்னு நாங்க நெனைச்சோமோ, அத கரெக்ட்டா வளர்த்துட்டோம்னு நம்ம நெனைச்சோம். ஆனா, கடைசியா பார்த்தா, அந்த சோசியலா வளர்த்ததே பார்த்தீங்கன்னா, அவ சாவுக்கும் காரணமாயிடுச்சு. அத தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் தான் பார்த்தீங்கன்னா, ரோசிக்கு கரிய போட்டு சாவடிச்சுட்டான் விஷத்த தடவி. இத நெனச்சு வருத்தப்படாத நாட்களே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அந்த அளவுக்கு இப்ப வரைக்குமே நாங்க குடும்பத்தில அனைவருமே அத நெனச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா, அவளோட இழப்பு அப்படிங்கிறது குடும்பத்தில ஒருத்தர் இறந்தா நம்ம எந்த அளவுக்கு வருத்தப்படுவோம். அந்த மாரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. இதிலிருந்து மீண்டு வரணும்னு நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்றோம். ஆனா, அவ இறந்து கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆகியும், அவளோட நினைப்பு வந்து எங்கள விட்டு போகவே இல்ல. ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. இந்த மாரி ஒரு சோசியலான ஒரு ராட்வைலர் ப்ரீடு வளர்க்குறது அப்படிங்கிறது, இனிமேல் என்னாலேயே கூட முடியுமா? அப்படிங்கிறது எனக்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப பாசக்காரி. ரொம்ப ரொம்ப பாசக்காரின்னு தான் சொல்லணும். இதே மாரி ராட்வைலர் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்க பார்க்கணும். அவளோட குணங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்க கூட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறேன். இதே மாரி வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.